ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அமுதாஸ் கிரியேஷன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகிறோம். இந்த வீடியோ பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க என்ன வீடியோன்னு சொல்லி. இது வந்து நெய் எடுக்க போகிற வீடியோ தான். எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா 1 மந்த்தாக வந்து சேர்த்து வச்சுட்டு வந்துருந்தாங்க. ஃபைனலாக இன்றைக்கி தான் நாங்கள் எடுத்தோம் அதை. சரி அப்படியே வீடியோ போடலான்னு சொல்லிட்டு வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இதோட ப்ராசஸ் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏடுலாம் சேர்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஐஸ் வாட்டர், கொஞ்சம் ஒரு 3 லிட்டர் தண்ணி எங்களுக்கு தேவைப்பட்டது. ஐஸ் வாட்டர் செம்ம சில்லுன்னு இருக்கணும், அப்போ தான் வந்து வெண்ணெய் கரெக்டாக வரும். அதனால் என்ன பண்ணோன்னா, இந்த சேர்த்து வச்ச ஏடியும் கொஞ்சம் அதில் போட்டுட்டு சில் தண்ணி அதில் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வெண்ணெய் வரும். அதை நம்ம என்ன பண்ணணும்னா, தனியாக ஒரு ஐஸ் வாட்டர் வச்சு நம்ம அப்படியே மேலே வந்திருக்க வெண்ணெயெல்லாம் எடுத்து அந்த ஐஸ் வாட்டரில் போட்டோம்னா அது அப்படியே ரவுண்டாகிடும். அதை அப்படியே நம்ம ரவுண்டாக பால் பிடிச்சி வச்சிட வேண்டியதான். இப்போ பாருங்கள் எங்கள் மம்மி எவ்வளோ அழகாக எவ்வளோ வெண்ணெய் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி நீங்கள் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வெண்ணெய் வந்துடுச்சு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட. ஆனால் நெய் நிறைய வந்துதான்னு பார்த்திங்கன்னா அதுதான் இல்லை. சரி, ஓகே, நம்ம வந்து இப்போ வெண்ணெயெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கடாயை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்ணெயெல்லாம் அதில் போட்டோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி நுர மாரி வரும் பார்த்திங்களா மேலே ஒயிட் கலரில். அது அப்படியே நீங்கள் பொறுமையாக அது கரையும். அது ஒரு லாங் ப்ராசஸ், ஒரு 10 to 15 minutes எடுக்கும். அது அப்படியே கரைஞ்சி வரும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கனாலே எல்லா ப்ராசஸுமே நான் காமிச்சிருப்பேன். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். போட்டதுமே ஃபஸ்ட்டு வந்து வெண்ணெய் அப்படியே கரையும். அப்படியே கரைஞ்சி நுர மாரி வரும். மேலே போக 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 தான் அந்த நுர அப்படியே தெளிஞ்சு நெய் வரும் நமக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தெரிஞ்சிடும் உங்களுக்கு எப்படி வரும்னு சொல்லிட்டு. நல்லா அதை வந்து நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நெய்யை. பாருங்கள், இப்போ வந்து கொஞ்சம் மேலே நுர இருக்குது, அடியிலலாம் ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருக்கா. இதுதான் வந்து கொஞ்சம் நெய்லாம் வெண்ணெய்லாம் கரைஞ்ச உடனே வர ஸ்டேஜ். இது செகண்ட் ஸ்டேஜ். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஃபுல்லாக விட்டுறாதீங்க. ஒரு 2 minutes கொஞ்சம் கிண்டிகிட்டே இருங்க. ஆக்சுவலாக நெய்யோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. லைக் நம்ம இப்போ வந்து மார்னிங் டெய்லி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து நல்ல க்ளோயிங்கான ஸ்கின் கிடைக்கும், நம்மளே ஷைனிங் ஆகிடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மெடிசனும் கூட. நிறைய பேருக்கு வந்து வயிற்றில் புண்ணு இருக்கும், அவங்களாம் இது சாப்பிட்டாங்கன்னா சீக்கிரமாக அந்த புண்ணுலாம் ஆறிடும். அந்த மாதிரி இதுக்கு வந்து நிறைய மெடிசன் தன்மையும் இருக்குது. பட் இது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்துக்கலாம். பட் ஆனால் இது வந்து நம்ம ரெகுலராகவே யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம டெய்லி ஒரு ஸ்பூன் கன்சியூம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நம்ம ஹெல்த்துக்கு பார்த்திங்கன்னா. இப்போ பாருங்கள், அந்த நுரெல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி பபுள் ஆகுதா, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இப்படி தான் அப்படியே பபுள் ஆகி லாஸ்ட்டாக நமக்கு நெய் கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் அந்த வெண்ணெய் கரைஞ்சிட்டு பபுள் ஆகும்போது நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. பிகாஸ் ரொம்ப டேஸ்ட்டே இல்லாத மாதிரி சல்லுன்னு இருக்கும் நெய். அதனால் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகிடும். சூப்பராக இருக்கும். நெய் சாப்பிட்டு பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த நெய்யை நீங்கள் எடுத்துகிட்டு அந்த தண்ணி வருது பார்த்திங்களா, அந்த ஐஸ் வாட்டர் பேலன்ஸ் இருக்குல்ல, அது கூட நீங்கள் எடுத்து கீழே ஊற்றணுன்ற அவசியமே இல்லை. அதை வந்து நீங்கள் வந்து குடிச்சிடலாம் கொஞ்சம் உப்பு போட்டு அந்த தண்ணியவே. பிகாஸ் அது வந்து அவ்வளோ நல்லது நம்ம உடம்புக்கு. ஏன்னா நம்ம அந்த தண்ணி ஊற்றி தான் நம்ம வெண்ணெயே எடுக்கிறோம். ஸோ அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் வெண்ணெய் நிறையவே இருக்கும், கொஞ்சம் மிதக்கும். பிகாஸ் நம்ம அதில் தானே போட்டு வைக்கிறோம். அதனால் எங்களுக்கு இருந்தது நாங்கள் வந்து உப்பு போட்டு கொஞ்சம் குடிச்சிட்டோம். செமையாக இருந்தது அதுவுமே. இப்போ பாருங்கள், இப்போ மேலே இருக்க நுரை ஃபுல்லாக போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகி நெய் வர ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விடுது பாருங்கள் நெய். எனக்கு பார்த்திங்கன்னா நெய் ரொம்பவே பிடிக்கும். எனக்கு பால் ஐட்டம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் பால் தான் கொஞ்சம் குடிக்க மாட்டேன். பால் ஐட்டமில் பார்த்திங்கன்னா நாங்கள் பன்னீர் செய்வோம். நெய் இப்போ புதுசாக எடுத்திருக்கோம். நெய்யுமே நமக்கு வந்து சூப்பராக கிடச்சிருக்கு இந்த வாட்டி. நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். இந்த மாதிரி நீங்கள் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இது செய்யும் போதே பார்த்திங்கன்னா அப்படியே செம்ம ஸ்மெல்லு. எங்கள் பால்கனி வரைக்கும் ஸ்மெல்லு.
அப்படியே காசு ஆரம்பிச்சதுமே அப்படியே செம்ம ஸ்மெல்லு கும்முன்னு அடிச்சிது நெய் ஸ்மெல்லு. இப்போ இது பாருங்கள், இது வந்து ஒரு மாதிரி பபுளாக இருக்கா. லாஸ்ட்டாக அந்த நெய் ஃபுல்லாக மேலே மிதந்து வந்துட்டு கீழே அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பபுளாக இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும்னா வடிகட்டிடணும். இப்போ வந்து நமக்கு நெய் ஃபுல்லாகிடுச்சு. அது ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து ஆற வச்சுட்டு சூடு போனதும் ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வந்து நெய்யை வந்து செப்பரேட் பண்ண போகிறோம். பிகாஸ் அந்த குட்டி குட்டியாக 3 இருக்கும்னு சொன்னால அது இருக்கும். அதனால் நம்ம வந்து வடிகட்டி வச்சுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். இதுவுமே வேஸ்ட் இல்லை. நீங்கள் பாருங்கள், இதை வச்சு நாங்கள் சூப்பராக லாஸ்ட்டில் ஒரு இந்த மேலே ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் நிற்கிதில்ல, அதுவுமே வேஸ்ட் இல்லை. நாங்கள் இதை வச்சு லாஸ்ட்டில் ஒரு ரெசிபி காமிச்சிருப்போம். ஒரு 1 மினிட் தான் வரும். அது பாருங்கள், கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நெய் எடுத்தீங்கன்னா எதையுமே வேஸ்ட் பண்ணுறாதீங்க. அந்த தண்ணியில் நீங்கள் வந்து உப்பு போட்டு குடிச்சிங்கன்னா நல்லது. வயிற்றுக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. அதே மாதிரி இந்த மேலே இருக்கிறதுமே வந்து ரொம்ப நல்லது. இப்போ இந்த வந்திருக்குல, அதை எடுத்து நம்ம கடாயில் போட்டுட்டு கொஞ்சம் கோதுமை மாவு இல்லை ராகி மாவு எதுவாக இருந்தாலும் போட்டுக்கலாம். இன்றைக்கி எங்ககிட்ட வந்து கோதுமை மாவு தான் இருந்துச்சு. ஸோ கோதுமை மாவு போட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சர்க்கரையும் போட்டுக்கணும். சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை அந்த நெய்யில் பேலன்ஸ் இல்லாது. அப்புறமா கோதுமை மாவு இல்லை ராகி மாவு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும் சாப்பிட. இது ஸ்வீட் மாதிரி இருக்கும். சூப்பராக இருந்தது பாருங்க. அழகாக அதை நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சி வச்சு எல்லோரும் ஒரு உருண்டை கூட சாப்பிட்லாம். லாஸ்ட்டாக நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து எல்லாருக்குமே ஒரு பால் வந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இதேமாதிரி சூப்பரான நெக்ஸ்ட் ரெசிபிக்கு நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் உடனே. லாஸ்ட்டாக அப்புறம் நான் சாப்பிட்டு கூட காமிச்சிருப்பேன். அந்த ரவுண்டு எடுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நிஜமாகவே சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டில் நெய் எடுக்கிறீங்கன்னா. கீழே எங்களோட மாடு வேறு நின்றுட்டு இருந்தது. அதையும் கொஞ்சம் சேர்த்து வீடியோவில் கவர் பண்ணிட்டோம். இதேமாதிரி நெக்ஸ்ட்டு சூப்பரான கண்டென்ட்டில் பார்ப்போம். பாய்.